விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இப்போ 2 நாளாக இந்த மயிலாடுதுறை பியூடபிள்யூ டிஎஸ்பி திரு சுந்தரேசன் அவருடைய தொடர்ச்சியான ஒரு 2-3 பேட்டி வந்துருந்துச்சு, பார்த்துருப்பீங்க. உயர் அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டு ரொம்பவே அந்த மன உளைச்சலில் அவருடைய பேட்டி இருந்தது. அது குறித்து நம்மளுடைய பதிவு அது பார்ப்போம். அதற்கு முன்னதாக இப்போ இந்த முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தோம்ல, அந்த பட்டாலியன் பரிதாபங்கள் கோழி மேய்ச்சி கேட்டு அப்படின்னு சொல்லி அவர் அதில் அந்த கார்த்திகேயன் தான் சொல்லியிருந்தோம். அவர் காவல்துறையினுடைய சாபக்கேடு பணப்பைத்தியமாக அலைகிறாரு அப்படின்ற மாதிரி அந்த 9th பட்டாலியன் அது பாட்டுக்கு போயிருக்கும்ப்பா. கார்த்திகேயா, நீ தேவையில்லாமல் அதை போட்டுக்கிட்டு அந்த பசங்களை பாவன் அது அவர் பொய் சொல்கிறாரு, அது உண்மைக்கு புறம்பானதுன்னு சொல்லி என்னையை பற்றி என்னத்தையும் எழுத சொல்லி அது அப்படி எழுதி ஸ்க்ரீன்ஷாட் போட்டால் ஏதோ லீவெலாம் கொடுக்குறீங்களா, அதுக்கு 2 நாள். அப்படி இல்லாமல் அந்த வீடியோவை ப்ரமோட் பண்ணுறீங்க. அது சாதாரணமாக உங்கள் பட்டாலியன் ஸ்ட்ரென்த்தே எவ்வளவு, 15 பட்டாலியன் சேர்ந்துன்னா ஒரு 15,000 பேர் இருப்பீங்களா, அது போது 40,000 பேர் அளவுக்கு நீ அதை தேவையில்லாமல் இவ்வளோ ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி, பரவாயில்ல. அந்த வகையில் கார்த்திகேயனுக்கு தேங்க்ஸ். எப்படி நிறைய பார்வையாளர்கள் பார்க்குறாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் வர்றாங்க. சரி, இப்போ நான் போட்டதை விட்டுருப்பா, நான் போட்ட அந்த பதிவு உண்மைக்கு புறம்பானது அது இதெல்லாம் விட்டு அதே மாதிரி நீங்கள் சொல்லி ஆனால் அவருக்கு எதிராக போடுங்க, வாய்ஸ் இன் போலீஸ் சேனலுக்கு எதிராக பதிவு போடுங்கன்னு சொல்லி ஒரு 10 பேருக்கு கூட பதிவு போட்டிருப்பாங்க. அதையும் விட்டுருங்க. ஸ்பான்டேனியஸாக தானாக சேர்ந்த கூட்டம் தானாக சொல்கிறாங்கல்ல, அதில் கமெண்ட்டு அதை பார்க்கலையா? நான் சொன்னது ரொம்ப ரொம்ப கம்மி. அவ்வளவு கழுவி ஊற்றுறாங்களே, அதை பார்த்து வெக்கமா இல்லையா? அதுதானே உண்மையானது. நேரடியாக உங்களோடு தோழமையோடு தொடர்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நானாச்சும் கிடைத்த தகவல், அந்த பசங்க நேரடியாக அன்றாடம் அனுபவித்துக்கிட்டு இருக்கக்கூடிய தகவலை அனுபவமாக அதில் பதிவிடுவதை பார்க்கலையா என்ன கார்த்திகேயன்? அதை பார்க்கணும். அதனால் அதெல்லாம் போட்டு ஏதோ ரிப்போர்ட்டா அந்த ரிப்போர்ட்டில் போட்டு அவர் என்ன போட்டிருக்கிறாரு பாருங்க. ரிப்போர்ட்டில் போட்டு மிஸ்இன்ஃபர்மேஷனா அப்படின்றதில் டைப் பண்ணி அதை அனுப்புங்க. மிஸ்இன்ஃபர்மேஷன்னு அங்கே யூடியூப்புக்கு போச்சுன்னா அது பார்க்காம ஆக்கிடுவாங்க. அப்படி கூட ஆக்கியாதா இல்லாமல் அது வராதாங்க, பப்ளிஷ் ஆகாமல் வியூவர்ஸுக்கு காமிக்காதா? சரி, ஆக்கிக்க. இப்போ 40,000 பேர் பார்த்துட்டாங்களே, அது என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு அவ்வளவு டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்க. ஆனால் இது தேவையான்றதை பார்த்துக்கோங்க. அது கூட அப்போ நீங்கள் திருந்துறதா இல்லை, நீங்கள் அடங்குறதா இல்லை. என்ன போட்டாலும் இப்படித்தான் கவுண்டர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. அது கொஞ்சம் சொல்லணும் போல் இருந்துச்சு. அதாவது இவர் சுந்தரேசன் இப்போ அட் ப்ரெசண்ட் மயிலாடுதுறை பியூடபிள்யூ டிஎஸ்பி. இவர் 96 பேட்ச் டைரக்ட் எஸ்ஐ. மயிலாடுதுறை பியூடபிள்யூக்கு மயிலாடுதுறை சீர்காழி இது 2 யூனிட் போல். காரைக்கால் பார்டரு எங்கள் இதில் கவர் ஆகுங்க அப்படின்னாரு பேட்டியில் சொல்லும் பொழுது. இவர் கடந்த நவம்பர் மாதத்துலேருந்து இங்கே இந்த பிடபிள்யூவில் இருக்கிறார் போல். இதற்கு முன்னாடி சென்னையில் அந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எஸ்ஹெச்ஆர்சியிலேருந்து வந்திருக்கிறார் போல். ஆனால் கொஞ்சம் ஆக்டிவாக வேலை பார்க்குறாரு, நல்லா வேலை பார்க்குறாரு. ஏதோ அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னார். இவ்வளோ வழக்கு போட்டிருக்கேன், இவ்வளோ பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த லூஸ் செல்லிங்னுவாங்க, ஆனால் அதெல்லாம் ஓட்ட விடாத அளவுக்கு தடுத்துருக்கேன். அப்புறம் அந்த பார்லேயே அந்த திறக்கிற டயத்தை தாண்டி அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வச்சு வைப்பாங்க, அதெல்லாம் போய் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவர் வேலை பார்க்குறாரு. ஆனால் இவருடைய வாகனத்தை இப்போ எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் பேட்டியில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஆனால் ஏதாவது சிஎம் விசிட் வருது, இவர் அமைச்சர் வர்றாரு, மையநாதன் வர்றாரு அப்படின்றதுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு டார்ச்சர் ஃபுல்லாகவே மன உளைச்சல், அவமானப்படுத்துறது. ஆனால் அந்த மாதிரியான வேலை நல்லா நடந்திருக்கு. அவர் அதில் குறிப்பிட்டு சொல்கிறார். யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியை சொல்கிறாரு. ஸ்டாலின் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரனா என்னமோ அவரை சொல்கிறாரு. 2008 பேட்சுன்னு அவரே சொல்கிறாரு. அப்புறம் டைரெக்டாக ஏடிஜிபி லாண்டாரு அவர் திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவரை சொல்கிறாரு. அவர் ஐஜி இன்ட்டு திரு செந்தில்குமார் ஐபிஎஸ் அவரை சொல்கிறாரு, செந்தில் வேலன் அவரை சொல்கிறாரு. ஏன்னா இது எல்லாம் நேரடியாக நேம் குறிப்பிட்டு சொல்கிறாரு. இது நமக்கு என்ன கேள்வினா, இப்போ ஆக்சுவலாக துறை இப்போ யார்கிட்ட இருக்குது, யார் கையில் தான் இருக்குது.
துறைக்கான மினிஸ்டர் இப்போ சிஎம் தான் வச்சுக்கோங்க, அவர் ஒன்றுலேயும் பார்க்க மாட்டார். பட் இருந்தாலும் வந்து இது இப்போ அவர் டிஜிபி திரு சங்கர் ஜோவால் கையில் இல்லையா, அவர் நாலேஜுக்கே எதுவும் தெரியாதா, அவர் அடுத்த மாதம் ரிட்டையர்டு. ஏன்னா இவருன்னு சொல்கிறாரு அவர் அருமையான டைப்புங்க, நல்ல தங்கமான டைப்புங்கன்னு சொல்லி இவ்வளவு டார்ச்சர் கொடுத்தா இப்போ அவருக்கு கூட இந்த கவர்மெண்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொடுக்கலாம்னு பார்த்தாங்க. இந்த எலெக்ஷன் வரைக்கும் அவர் சங்கர் ஜுவாலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி கொடுத்தா கூட இருக்க மாட்டார் போல. ஆனால் அவரே இப்படி போயிடுவார் போல. அந்த ஏன்னா என்னன்னாலும் யார் சொன்னாலும் எதுவும் கேட்க முடியாது போல, அவராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலை போல. அது இவருடைய பேட்டியிலேயே வெளியாகுது. பேட்டி இவர் பொதுவெளிக்கு எப்படி வந்தார், இது வந்து போலீஸினுடைய கான்டாக்ட் ரூல்ஸுக்கு எதிரானது இல்லையா, அவர் வந்து 17B உள்ளாவாரா, அதெல்லாம் வேற விஷயம், அதெல்லாம் பார்த்துக்கங்கன்ட்டார். நான் எதை வேணாலும் சந்திச்சுக்கிறேன், என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டார். அவ்வளோதாங்க. ஒரு அளவுக்கு அவர் சொல்கிறது மாதிரி குட்டை குட்டை குனிஞ்சிக்கிட்டே இருப்பானே யாரு. எவ்வளவு இதாக இருந்தாலும் ஒரு மண்புழுவை கூட நீங்கள் அதனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு காமிக்கும். கொல்ல போகும்போது பாருங்கள், ஒரு சின்ன உங்களை காட்டிலும் ஒரு மிகவும் பலம் குறைந்த ஒரு உயிரினம், ஆனால் அதை போய் அடித்து கொள்ள போகிறீங்கன்னு வைங்க, அதுக்கு அந்த நேரத்துக்கு அது ஒரு எதிர்ப்பு காட்டும் இல்லையா. அது மாதிரி தான் யாரோ ஒரு சுந்தரேசன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஒட்டுமொத்த காவல்துறையினுடைய ஒரு அதிருப்தி வெளிப்பாடான குரல், அவ்வளோதான். ஒரு நேர்மையினுடைய குரல் அப்படித்தான் இருக்கும். ஆனால் அந்த கோபம் அப்படித்தான் வரும். அது ஒரு ரௌத்திரமாக தான் வெளிப்படும். அந்த ரௌத்திரம் தான் பார்த்தேன் நான். அவர் டிஎஸ்பி ரொம்ப எளிமையான ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார். அவருடைய வாகனத்தை வந்து பறிச்சுக்கிட்டாங்க, அதில் வந்து அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் தான் ரொம்ப ஓவரான வேலை, ஏன்னா வந்து இப்படி இருக்கிற வேலை இப்படி வளைஞ்சு போங்கன்றாரு, இல்லைன்னா ஒழிச்சிருவாங்க அப்படின்னு ஆக்ஷனோடய சொல்கிறாரு. அப்படின்னால அவர் குற்றச்சாட்டுக்கு என்னன்னு சொல்லி பதிலே சொல்லலை. அதை விட்டுவிட்டு அவர் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை பார்த்துக்கோங்க. டிஎஸ்பி சுந்தரராஜன் சில ஆவணங்களை இப்போ நந்தம்பாக்கத்தில் பணிபுரியும் போது சில ஆவணங்களை பராமரிக்கவில்லை, ஒழுங்கு நடவடிக்கை. வள்ளியூர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த போது குற்ற வழக்குகள் இருப்பதை மறைத்து பாஸ்போர்ட் வழங்க பரிந்துரை செய்தார். 2008 துறைப்பாக்கம் காவல் நிலைய எல்லையில் முடிவுற்ற வழக்கை சுட்டிக்காட்டி மிரட்டி எதை 40,000 வாங்கினார். சும்மா ஒன்றுக்கு ஆகாது. இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து எதாவது சொல்லலாம். எல்லா ஸ்டேஷன்லையும் நீங்கள் போய் அந்த இன்ஸ்பெக்டர் பிடிக்கணும்னு சொல்லி அதை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பிடிக்கலாம். எல்லாம் வந்து ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து எல்லாம் சரியாக இருக்காது. பழைய சிடி வந்து அதுக்கான டைரி போடப்படாத நிலையில் இருக்கும். எல்லாமே அப்படித்தான் இருக்கும். திடீர்னு புதுசாக போய் சார்ஜ் எடுப்போம். பழைய ஆள் பெண்டிங் நிறையா வச்சுட்டு போயிருப்பார். நீ வந்து 3 மாதம் ஆச்சுல, அப்போ நீ தாயா பொறுப்பு அப்படிம்பாங்க. அது பார்க்குறதுக்கே டைம் இல்லாமல் அவர் போனதுலேருந்து ஓடிக்கிட்டே இருப்பார். அதுக்காக எந்த பெண்டிங் சிடி ஃபைலு எது யூஏயில் இருக்குது, எது பிடியில் இருக்குது, இதை கணக்கே பண்ண முடியாது. ஆனால் அதனால் வந்து அப்படியே ஓடுதுன்னு வைங்க, பிடிச்சிச்சுன்னா நீங்கள் பாட்டுக்கு ஓட்டுவீங்க. இவருக்கு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கெல்லாம் எதுவும் பதில் சொல்லலை. அவர் ஏடிஜிபியே பேர் சொல்லி சொன்னார்னா அவங்க தரப்பில் அறிக்கை வரணும். நீங்கள் என்னமோ அந்த மாவட்டம் ஒரு மறுப்பு அறிக்கையை விட்டுருக்கு, அது வந்து சொன்னது பூரா பொய் அப்படின்னா அப்படியா? அவர் அந்த மாதிரிலாம் கிடையாது. வந்து அவர் சொல்கிற விஷயங்கள் பூராமே பப்ளிக் மத்தியில் போய் நல்லாவே ரீச் ஆகிருக்கு. அத்தனை சேனல் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்றாரு. நமக்கு என்ன கேள்வினா, இது பொதுமக்கள் மத்தியிலேயே ஒரு போலீஸ் மீதான குறைந்தபட்ச நம்பகத்தன்மை இல்லாமல் போயிருங்க. அப்படி இல்லாமல் போகிறது ஆட்சியாளர்களுக்கே எதிராக திரும்பிடும். நீங்கள் மற்ற துறையில் இருக்கிறது கூட அவ்வளோ அலாமிங்காக வெளியே வராது. பொதுமக்களுக்கு போலீஸ் மீதான நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடுச்சுன்னா அதனுடைய உடனடி விளைவு தேர்தலில் தெரிஞ்சு போயிடும். தேர்தலில் ரொம்ப நெருப்பு வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியை அவர் குறை சொல்லவே இல்லை. ஹானரபிள் சிஎம் நல்லா தான் பண்ணுறாங்க, ஆனால் இந்த அதிகாரிகள் கெடுக்கிறாங்க அப்படின்றாரு. அது ஒரு வேளை உண்மையாக இருக்க என்னன்றதை பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ பிடிச்சிக்கிட்டு 2005 அவர் அப்போ பண்ணார், இவர் இப்போ பண்ணார் அப்படின்னு சொன்னால் எதுக்கு அப்படி ஆளை வச்சுக்கிட்டு இருந்த அந்த கேள்வி கேட்க மாட்டாங்களா? பப்ளிக் கேட்க மாட்டாங்களா? ஏன்னா இப்போ ஒரு இன்னைக்கு லெவலுக்கு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு. நீ அப்படி ஆள், நீ அங்கே மோசடி பண்ண, அவன்கிட்ட 40,000 வாங்கின, அங்கே பொம்பளை கையை பிடிச்சி இழுத்த, உன்னை பற்றி அப்போ இப்படி ஆள்தான் வச்சுருக்கீங்களா? இப்படி ஆளை உன்னை பற்றி சொன்னோன்னு சொல்லிடுவியாங்க. அப்போ வந்து இப்படி ஆள் தான் வச்சுருக்காங்களா? அப்போ இங்கே வச்சுருக்க ஏற்கனவே இருக்கிற ஆள் பூரா என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லி தெரியல. ஒரு கணவன் மனைவி தகராறு, திடீர்னு அப்போ வந்து பிடிக்கல, டைவர்ஸ் கேட்குறாங்க. எந்த வயசுலேயும் கேட்கலாம். டைவர்ஸ் அப்ளை பண்ணி டைவர்ஸ் கேட்ட உடனேயே அந்த பொம்பளையால் அப்படி மோசம், அது இவனோட தொடர்பு அவனோட தொடர்பு, அப்புறம் எப்படி தான் குடித்தனம் நடத்துகிறேன்? இவ்வளோ நாள் வச்சுருந்த அன்னைக்கு கேட்டதற்கு உன்னால் என்ன சொல்ல முடியுமா? கேட்டுச்சுன்னா சரியே ஒன்றும் இல்லை. அந்த அம்மா கருத்து வேறுபாடு இருக்க பிடிக்கல, போகிறாங்கன்னா போட்டுங்க, அவ்வளோதானே சொல்லணும். தவிர இவருக்கு நல்ல சப்போர்ட்டுங்க.
ஆனால் பப்ளிக் மத்தியிலேயே உண்மையிலேயே நல்ல மனுஷனாக தான் இருக்கிறாரு. ஆனால் யதார்த்தமான வார்த்தை தான். அவர் என்ன பாவம் எழுதி வச்சுக்கிட்டா பேசுகிறாரு. உங்கள் மாதிரி அறிக்கை தயார் பண்ணலை. இப்போ வரைக்கும் அவர் பேட்டி கொடுத்த உடனேயே நேரடியாக வந்து அவர் டிஐஜி திரு ஜியாவுல் ஹக் ஐபிஎஸ் அவர் வந்து நேரடியாக களத்தில் இறங்கி விசாரிச்சிட்டார் போல். ஒரு 8-9 சாட்சி விசாரிச்சிருக்கிறாரு. அவர் ஸ்டாலின் சூப்பரண்டா போலீஸு, அப்புறம் அன்னை அபிராமி இன்ஸ்பெக்டர் போலீஸு, ஜெயா இன்ஸ்பெக்டர் போலீஸு, செந்தில்குமார், RSI, நாகராஜன் எல்லாம் அந்த பிடபிள்யூ ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக விசாரிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த எஸ்பியை விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்டு அதில் அப்புறம் டாக்குமெண்ட்டாக வந்து 21 டாக்குமெண்ட் வரைக்கும் அதையும் என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இது போட்டு விட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த இது எப்படியா ரிலீஸ் ஆச்சு? நான் வந்து விசாரித்து அறிக்கை கொடுத்தது அதுக்குள்ளே வந்து எப்படியா ரிலீஸ் ஆயிடுச்சு, ஐஜிக்கு கொடுத்தது அப்படின்ற மாதிரி போட்டு அதில் ஒரு அந்த கம்ப்யூட்டர் இதில் இருந்த போலீஸ் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத வேலைங்க. வந்து ஒரு சாதாரண எளிய நடைமுறையை நீங்களாக போட்டு இப்போ எப்படித்தான் இவ்வளவு டாக்குமெண்ட்டு இவ்வளோ இது அப்படின்னா ஒரு யதார்த்தமான கேள்வி வராதா? சாதாரண பொதுமக்களுக்கு வருமா இல்லையா? யார் மீது, எந்த போலீஸ் மீது நம்பிக்கை இருக்கும்? உங்கள் மீது இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறாரு, நேரடியாக உயர் அதிகாரியை குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னா அவங்க பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கா இல்லையா? ஆனால் முதல்வர் கையில் இந்த துறை இருக்குது. அதை பொது வெளியில் இத்தனை மீடியாவுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, என்ன வேணாலும் செஞ்சுக்கங்கன்றாரு. அவர் இந்த பேட்டி இந்த தன்னுடைய மகனுக்கு ஏற்பட்ட நிலை பார்த்து 80 வயதில் இருக்கக்கூடிய அவர் தந்தைக்கு உடனடியாக ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிறாரு. ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஆளை எப்படியெல்லாம் வந்து எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது பாருங்கள் இந்த துறை. ஆனால் அதுவே வந்து ஒரு கேவலமான விஷயம் இல்லை. உங்களுக்காக தானங்க உழைக்கிறாங்க. அவர் வேலை பார்க்குறது இந்த துறைக்காகத்தான் உழைக்கிறாங்க. எல்லாருக்குமா எல்லா நிலையிலையும் ஒரு அந்தந்த இதுக்கான அழுத்தம் இருக்கு. அதெல்லாம் நீங்க என்னமோ பண்ணிக்கங்கன்ட்டார். அந்த லெவலுக்கு வந்துட்டார். அதாவது தனிப்பட்ட முறையில் நான் சொல்லணும்னா ஏற்கனவே வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்தவன் கணக்கில் சொல்லணும்னா இவர் பிரஸுக்கு வந்து தப்பு. ஆனால் அது வந்து வர முடியாது. ஆனால் வர்றார். அந்த அளவுக்கு ப்ரொவோக் பண்ணுறீங்க அவரை, அவ்வளவு ஆத்திரம் ஓட்டுறீங்க. இப்போ இவரே வந்து மீடியா அந்த ஊடக வெளிச்சம் படம் ஒரு 4 நாளைக்கு ஊடக வெளிச்சம் கொடுப்பாங்க, இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவார். அப்போ என்ன செய்யணும்? இந்த சிஸ்டம் வந்து நமக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னோம்னா நீட்டாக தான் 96 தானே நெருக்கி நல்லாவே ஃபுல் பென்ஷனுக்கு எலிஜிபிள் வந்துருச்சுல, பிஆர்எஸ் வாங்கிட்டு போயிடணும். இதில் இருக்கக்கூடாது. நீங்கள் இதில் யாருக்கு பிடிக்கல, நாட் ஒன்லி சுந்தரேசனு, யாருக்கு பிடிக்கலையோ நீங்கள் இதில் இருந்துக்கிட்டு பேட்டி கொடுக்குற இந்த சிஸ்டத்தை, இந்த ஒரு தனி மனிதனுடைய குரல் வந்து ஒட்டுமொத்த துறையை திருத்த முடியுமா? உங்களால் பண்ண முடியுமா? அப்படிலாம் செய்யவே முடியாது. அது நடக்கவே நடக்காது. அப்போ என்னதாங்க செய்கிறது? பொறுத்துக்கிறதா, நம்ம ஏற்றுக்கிறதா? அது ஒரு பிரளயம் நடக்கும். அது ஒரு மகா பிரளயம் மாதிரி நடக்கும். இயற்கை அதை நடத்தி காட்டும். ஆனால் இப்படியே இருக்கையில காவல்துறையை ஸ்தம்பிச்சு போனது மாதிரி ஆகிடும். யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க. அப்போ என்ன? அப்போ உயர்நீதிமன்றம் நேரடியாக தலையிடட்டும், அரசாங்கம் தலையிடட்டும், ஏதோ ஒரு நடவடிக்கை வரட்டுங்க. வந்து அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள், நான் பல பதிவுகளில் சொல்கிறேன்ல, அந்த பியூரோக்ராட்ஸ், அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உளவியல் மாற்றம் ஏற்படட்டும். அவங்க இன்னமும் அந்த பிரிட்டிஷ் பீரியட் மாதிரியான நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மையில் மாற்றம் வரட்டும். ஒரு சக சபார்டினேட்ட ஒரு சகஜ பாவம் வரட்டும். அப்படின்றது எப்பன்னா அது ஒரு பிரளயம் மாதிரி நடக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லைன்னா வெயிட் பண்ண முடியாது, எனக்கு சர்வீஸ் இருக்குது, வரையிலேயே நான் விளைவிக்கிறேன்னா விளையிடணும். அதே அவர் செஞ்சுருக்கணும். சரி பரவாயில்ல, பூனைக்கு மணி கட்டுறாரு, யாரோ ஒருத்தர் கட்டணும்ல. எல்லா எலிகளும் கூடி மணி கட்டினா தூரத்தில் பூனை வர்றது தெரிஞ்சு போகும்னு சொன்னால் யார் கட்டுறது? நான் கட்டுறேன்டான்றாரு. என் பலிகடை ஆகிக்கிறேன், நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க, நான் கட்டுறேன், இந்த மணியை கட்டுறேன் அப்படின்றாரு. இது சுந்தரேசனுடைய தனிப்பட்ட ஒரு நபரினுடைய ஆதங்கமோ ஒரு நபரினுடைய குரலாகவோ இந்த காவல்துறை நினைக்கக்கூடாது. இது ஒட்டுமொத்த காவல்துறையினுடைய டிஎஸ்பி லெவலுக்கே கெசட்டட் ரேங்க் பச்சைமையில் கையெழுத்து போடக்கூடிய அதிகாரி அவர். ஆனால் அவர் லெவலுக்கே இவ்வளவு மன உளைச்சல்னா அவர்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு
இருக்காங்கன்னு பாருங்க. இவர் சொல்றாரு, நான் இந்த விஷ்ணு பிரியா மாதிரியோ அவர் டிஐஜி விஜயகுமார் மாதிரியோ நான் இது பண்ணிக்கிட்டு போற ஆள் கிடையாதுங்க, உயிரை மாய்க்க மாட்டேன், வரட்டும் சந்திப்போம் அப்படின்றாரு. அந்த தில்லும் அந்த நேர்மையும் அந்த போராட்ட குணமும் எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஆனா அந்த நிலையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசு, தமிழக காவல்துறை உயர் அதிகாரிகள் தயவு செய்து இந்த கட்டத்திலேயாச்சும் இது உணருங்க. அவர் செஞ்சது தப்பு, அவரை நான் டிஸ்மிஸ் பண்றேன், சஸ்பெண்ட் பண்றேன், அதெல்லாம் என்னத்தையும் எடுத்து தொலைவீங்க. ஏன்னா அதான் உடனே தான் டிஐஜி வந்து ரிப்போர்ட் போட்டு ஐஜிக்கு அறிக்கை அனுப்பிட்டார்ல, அப்புறம் அதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனாலும் தெரிஞ்சுக்கங்க, இந்த பழைய குப்பையெல்லாம் அள்ளி கொட்டிடுவான், அவரை வந்து அசிங்கப்படுத்திடுவான், கேவலப்படுத்திடுவான். உங்களை தான் நீங்களே கேவலப்படுத்திக்கிட்டது மாதிரி தான். இப்படி ஆளை ஏன் வச்சிருந்தேன்ற கேள்வி வரும்ல, அதுதான் மெயின். ஆனா இப்படி ஆள் இன்னைக்கு ஆகலைன்னு உடனே புழுதி வாரி தூத்துறீங்களே அப்படின்ற கேள்வி வரும்ல, சாதாரண பாமரன் கூட வரும். நீங்களா உங்களை வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டது மாதிரி இவ்வளவு நடவடிக்கை இருக்கு. எங்க என்னைய சொல்றாங்களேங்க 2005 2010 அது எஸ்ஐ ஜாயின் பண்ணி அப்புறம் மறுபடியும் இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷனு, அப்புறம் மறுபடியும் டிஎஸ்பி ப்ரமோஷனு, இப்போ பேனல் ஏடிஎஸ்பி போட்டால் இப்போ பேனலில் இருக்கேன், அந்த இது வாங்கிடுவேன். இத்தனையும் வாங்கினதுக்கு பிறகு என்ன பிடிச்சி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, அது கூட கொஞ்சம் கூட இது கிடையாதா? அதனால் இது பார்த்துக்குங்க, வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல இருந்தது. இவருடைய வேதனை குரல் தமிழகம் எங்கும் ஒலிக்குது. அதனுடைய ரிட்டாலியேஷன் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. அந்த உயர் அதிகாரிகள், இவர் குறிப்பிடக்கூடிய உயர் அதிகாரிகள் பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பு இருக்குது. அதை நம்ம சேனல் மூலமாக வெளிப்படுத்துகிறேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம சேனலை. வேறு அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.